ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபிஸ். டுடே முருங்கைக்கீரை பொடி சாதம் செய்யலாம். முருங்கைக்கீரை கிடைக்கிறப்போ இந்த மாதிரி பொடி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்போ நம்ம டக்குன்னு வெரைட்டி ரைஸ் செஞ்சிடலாம். முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை பொடி சாதம் செய்யறதுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். உளுத்தம்பருப்பு 25 கிராம், கடலை பருப்பு 25 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1½ ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், சேம் மெஷர்மெண்ட்டில் சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 8 பல் பூண்டு, 4 காய்ந்த மிளகாய், பெருங்காயம், சின்ன துண்டு புளி, ஆயிலில் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். முருங்கைக்கீரை பொடி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சா ஒழுங்காக அரைப்படாது. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு மட்டும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாங்க முருங்கைக்கீரை பொடி சாதம் செஞ்சிடலாம். நான் வடித்து வச்சிருக்க சாதத்தை ஆட் பண்ணிடுறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை பொடியை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளத்தோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.